ஹாய் ஆல், ஐம் ரஞ்சனா குமரவேல். இன்னைக்கு நம்ம வந்துட்டு எஸ்ஐபி, நான் வந்துட்டு எஸ்ஐபி வீடியோஸ் போடும்போது எல்லாருமே கேட்கிற கேள்வி என்னன்னா 25 இயர்ஸ் போடுங்க, ஒரு 30 இயர்ஸ் போடுங்க, இல்ல ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ். ஏன்னா இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு இதுவே வந்து ரொம்ப லாங் டேர்ம்னு நினைக்கிறாங்க. பட் அது ஆக்சுவலி பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்துட்டு லாங் டேர்ம் மட்டும்தான் வெல்த்தை கிரியேட் பண்ணும். லாங் டேர்ம்ல மட்டும்தான் நம்மளால வந்துட்டு நம்மளோட கோல்ஸ் வந்துட்டு ஈஸியா ரீச் பண்ணவும் முடியும். பிகாஸ் ஏன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிபிஎஃப் எடுத்துக்கோங்களேன். பிபிஎஃப் என்ன, பிபிஎஃப் ஓட ஃபண்ட் நமக்கு எப்ப கிடைக்குது? உங்களோட நீங்க ஒரு 30 வருஷம் 20 வருஷம் உங்களோட ஜாப் ரொட்டீன்ல இருந்து உங்களுக்கே தெரியாம ஒரு சின்ன அமௌண்ட் லைக் சின்ன கான்ட்ரிபியூஷன் போகுது. அது இல்லாம உங்களோட கம்பெனில இருந்தும் கான்ட்ரிபியூஷன் போகுது. சோ இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 13 இயர்ஸ் டவுன் த லைன் நீங்க வந்துட்டு ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணும்போது மட்டும்தான் அதுல இருந்து நீங்க வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியுது. ஒரு 8% ரிட்டர்ன் கொடுக்குற பிபிஎஃப் நீங்க லாங் டேர்ம் வச்சிருக்கும் போது 12% 15% வரைக்கும் மேக்சிமம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் டெலிவரும் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க ஏன் லாங் டேர்ம் பண்ண மாட்டீங்க? சோ பிபிஎஃப் விட உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு 4% வந்து ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தி. பிளஸ் இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன். ஆரம்பத்துல இருந்து நம்ம இப்ப விலைவாசி பாத்தீங்கன்னா நார்மலி ஒரு 6.5 இருந்து 7%குள்ள இருக்கும். நீங்க ஒரு 8% ரிட்டர்ன் கொடுக்கற வந்துட்டு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுல பெரிய யூஸே கிடையாது. சோ அட்லீஸ்ட் அதுல இருந்து ஒரு 5 to 6% அதிகமா கொடுக்கற மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எஸ்ஐபி. சோ லாங் டேர்ம் வந்துட்டு இதனாலதான் சொல்றோம், லாங் டேர்ம் எப்பயுமே பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவோம். சோ அந்த உங்களோட மணி காம்பவுண்ட் ஆகணும். சோ லாங் டேர்ம் பண்ணா மட்டும்தான் உங்களோட எஸ்ஐபி ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும் பெனிஃபிட். சோ லாங் டேர்ம் எவ்வளவு வருஷம் சொல்றீங்க? இப்ப எஸ்ஐபினா கண்டிப்பா வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஒரு 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் டவுன் த லைன் தான் உங்களோட நல்ல கார்பஸ் கிரியேட் ஆகும். லம்சம் இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் சரி, நீங்க லாங் டேர்ம் இருந்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸும் லாங் டேர்மா இருக்கும். உங்களோட வெல்த்தும் வந்துட்டு ஈஸியா ஜெனரேட் ஆகும், இன்ஃபிளேஷனும் அட்ஜஸ்ட் ஆகும். சோ பிபிஎஃப் விட உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பெஸ்டா இருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. சஞ்சனா எம்எஃப் ஹெல்த் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.